நாளாக விரதம் இருந்தீங்களா இதுக்காக? ரொம்ப சிரமம். கணக்கப்பட்டி 15 நாளா கஷ்டமா இருக்கும். எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தம்பி காமன்வெல்த்தில் பிரான்ஸ் மெடல், அவன் தங்கம் மெடல் அடிப்பான்னு நினைச்சு எதிர்பார்த்தான். எல்லாமே விரதம் இருந்தோம். நல்லா நல்லா பண்ணேன். கடைசியில் அந்த காற்று கிளைமேட்டு ரொம்ப இதாகிடுச்சு, அதனால பண்ண முடியல. கடைசியில் கொஞ்சம் சில டைஸ் பிடிக்குதுன்னு சொன்னேன். ட்ரைனிங் இப்போ நல்லா ஆயிடுச்சு. அடுத்த ஆசிய விளையாட்டு போட்டியில் தங்க மெடல் அடிப்பான். ஜப்பான் நடக்க போது அதுக்கு அடிப்பேன். நல்லா தான் இருக்கேன் கொஞ்சம். ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அவங்க சப்போர்ட் பண்ணணும், ஊக்குவிக்கணும். ஏதாச்சும் இதுக்கு ஸ்கீமில் போட்டு இது பண்ணணும். அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் மேலும் கண்டிப்பாக ஒலிம்பிக்லாம் மெடல் அடிப்பேன். அது எல்லா இதுவுமே இருக்கு. அவன்கிட்ட ட்ரைனிங்லாம் அமெரிக்காவில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே ஜேஎஸ்டபிள்யூ பண்ணேன். அமெரிக்காவில் முத எஸ்சிஐடியில் பண்ணேன் +2 வரைக்கும். இப்போ அமெரிக்காவில் கான்சாஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் போன மாதம் தான் இந்தியாவுக்கு வந்து இதில் ஒரிசாவில் ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டு ஏஷியன் செலெக்ஷன் ஆனேன். அதுலேயும் மெடல் அடித்தேன். இப்போ நான் அவனை பார்த்து 2.5 வருஷம் ஆச்சு. தொலைக்காட்சியில் பார்க்கறதோட சரி, வேற நேரம் அவனை பார்க்க முடியல. இப்போ இந்தியாவுக்கு அன்னைக்கு வந்துட்டு பெங்களூரில் வந்துட்டு என் வீட்டுக்காரம்மா மட்டும் போய் பார்த்துட்டாங்க. என் மயனும் 2 பேரும் போய் அவனை பார்த்து பெங்களூரில் பார்த்துட்டு ஏர்போர்ட்டில் பார்த்துட்டு வந்திருக்காங்க. சிறு வயதுலேருந்து அவனுக்கு அத்லெட் மேலே ரொம்ப, இந்தியாக்காண்டி மெடல் அடிக்கணும், அவன் ரொம்ப ஆர்வமாக இருப்பான். அடிக்கணும் அந்த ஆர்வத்தில் இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துக்கு வந்திருக்கேன். எல்லாம் கவர்மெண்ட் எஸ்டிஐடி ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட்னால தான் அவ்வளோ வளர்ந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கு. நாங்கள் டிவியில் பார்க்கவே மாட்டோம். நான் விளையாடுறப்ப பார்க்க மாட்டான். இந்த அளவுக்கு தைரியம் கோயிலுக்கு தான் போவோம். அப்பெல்லாம் 6th படித்தான். நல்லா தான் ட்ரைனிங் பண்ணுவேன். இங்கே மதுரையில் தான் ட்ரைனிங் பண்ணேன். ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கையில திருநெல்வேலியில் மேட்ச் நடந்துச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் மெடல் அடித்து திருச்சிக்கு அங்கே ஹாஸ்டல் போட்டாங்க. அங்கேருந்து ஜேஎஸ்டபிள்யூக்கு போனேன். ஜேஎஸ்டபிள்யூலேருந்து நல்லா விளாண்டுட்டு. இன்னும் ஃபோன்லாம் பேசலை. எனக்கே தெரியாது, கோயிலில் இருந்தேன், அதான் வந்தேன். ஆமாம், எப்பயுமே எப்போ விளையாட போனாலும் எங்கள் வீட்டுக்காரர் சாமிக்கும் எங்கள் அப்பா வீட்டு சாமிக்கு மடப்புறம் போய் வந்துடுவேன் நான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. விளையாடலாம் அழுகு வந்துடும். தவிட்டு காலு ஒரு மாதிரியா அந்த டயத்துல ரொம்ப இதா இருப்பேன். நான் பார்க்க மாட்டோம், நாங்க 2 பேருமே பார்க்க மாட்டோம். அவங்க அப்பாவும் பார்க்க மாட்டாங்க, நானும் பார்க்க மாட்டேன். அவனுக்கு ஒலிம்பிக்ல மெடல் அடிக்கணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. இன்னும் யாரும் அதெல்லாம் போன்லாம் பண்ணல, வாழ்த்தெல்லாம் சொல்லல. கவர்மெண்ட் அவருக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? போறதுக்கு என்னெல்லாம் உதவி தேவைப்படுது? கவர்மெண்ட் நிறைய இருக்கு, எது என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. அடுத்தடுத்து மேல போறதுக்கு உதவி செய்யணும், இந்த கவர்மெண்ட் செய்யணும். இப்போ இதுக்கு முன்னாடி பரிசு வாங்குறவங்களுக்கு உதவி